ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காயத்ரி ட்ரெஸ் மேக்கர். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஃபஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி கர்ச்சீஃப் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் கட்டிங் பண்ணிக்கலாம். கர்ச்சீஃபுக்கு எப்போயுமே 4 சைடும் வந்து ஈக்குவலாக தான் வரும். ஹைட்டுனா உயரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர் இல்லைன்னா 11 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். வித்துனா அகலன்னு சொல்லுவோம் தமிழில், அதுவும் 10 இல்லை 11 வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 10 சென்டிமீட்டர் வச்சு நான் கட் பண்ண போகிறேன். பேப்பர் எடுத்துருக்கேன், நியூஸ் பேப்பர். அது வந்து இப்படி தான் விரிக்கிறேன். விரிச்சுக்கோங்க. டேப்பில் இந்த இருக்குது 10 சென்டிமீட்டர். ஹைட் எப்போயுமே, இப்போ ஹைட்டுன்னா நம்ம இப்படி தான் சொல்லுவோம், வித்துனா இப்படி சொல்லுவோம். ஸோ ஹைட் இப்படி சொல்லும் போது வந்து பேப்பரில் நம்ம கிளாத்தில் வந்து இப்படி தான், இதுதான் ஹைட்டு, இதுதான் வந்து வித்து. ஸோ ஹைட்டு வந்து எவ்வளோ, நான் 10 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு டாட் வச்சுருக்கேன். அதே மாதிரி வித்து அகலமும் ஒரு 10 சென்டிமீட்டர் நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்கேலை வச்சு கரெக்டாக லைன் போட்டுடலாம். இதுதான் கர்ச்சீஃப்க்கு தேவையானது. 4 சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். 10 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைன்னா 11 வச்சுக்கலாம். கையை எப்பயுமே இப்படி வச்சுக்கணும். இப்படி வந்து பிடிக்கக்கூடாது. பேப்பரும் சரி, கிளாத்தும் சரி, நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கிளாத்தில் நல்லா வரும். கையை இப்படி வச்சுட்டு கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. இது ஹைட்டு, இது வித்து. இப்போ கிளாத்தில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிளாத்தில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி கிளாத்தில் ஒரு கர்ச்சீஃப் தைக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தைங்க, இல்லாட்டி வேஸ்ட் கிளாத்து, ரேஷன் கடை வேஸ்ட்டு அந்த மாதிரி தைச்சி பார்க்குறது நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கிளாத்தில் எப்போயுமே நம்ம ஹைட் இப்படி தான் எடுக்கணும்னு நான் சொன்னேன். இப்போ ஏன் இந்த கிளாத் எடுத்துருக்கேன், அது ஸ்ட்ரைட்டாக அப்படி கோடு இருக்குது. இப்போ சப்போஸ் சில பேர் வந்து இப்படி போட்டு எடுப்பாங்க, இது வந்து ராங்கு. இப்படி எப்போயுமே நம்ம போட்டு எடுக்கவே கூடாது. இப்போ லைனிங் மெட்டீரியல்லாம் வந்து நமக்கு தெரியாது. இப்போ இந்த கிளாத்தில் வந்து நமக்கு அப்படியே தெரியுது லைன் இப்படி இருக்குதுன்ட்டு. ஆனால் லைனிங் மெட்டீரியலில் நமக்கு தெரியாது. அப்போ வந்து அதை நம்ம நல்லா தச்சு பழக வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பார்க்கணுன்ட்டு. லைன் எப்போயுமே வந்து இப்படி தான் இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருக்கிற சைடு தான் நம்ம வந்து இப்போ மடித்து கட் பண்ணுறதா இருந்தால் இப்படி தான் நம்ம மடித்து கட் பண்ணணும். இப்போ நம்ம கர்ச்சீஃபுக்கு அதெல்லாம் தேவை இல்லையா. இப்போ நம்ம இப்படி போட்டாச்சு, ஒன்றாவே போட்டு இப்போ 10 சென்டிமீட்டர் எடுப்போம். கொஞ்சம் எப்போயுமே வந்து கிளாத்தில் லைட்டாக இப்படி வச்சா தான் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு இன்ச்சு இப்படி தள்ளி வச்சு டேப்பை வச்சுக்கலாம். மார்க் பண்ணிட்டேன் கரெக்டாக. இப்போ வித்து எடுக்கிறோம் அகலம்.
ஸ்கேலை வச்சு நம்ம லைன் போட்டுடலாம். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில நேரம் இப்படி கிராஸ் அப்படிலாம் வந்துடும். ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணலாம். இதில் கோடு இருக்கனால நம்ம ஈஸியாக அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த இடம் தான் மார்க் பண்ணியிருக்கனால ஈஸியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணலாம். எப்பயுமே கிளாத்தை இப்படி தான் வைக்கணுங்க. கையை இப்படி பிடிச்சிடக்கூடாது. கரெக்டாக எங்கே கட் பண்ண மார்க் பண்ணியிருக்குமோ அங்கே இப்படி கையை வச்சு இப்படி கட் பண்ணணும். பண்ணியாச்சு. இப்போ 10 சென்டிமீட்டர் 4 சைடும் ஈக்குவலாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மடித்து இப்படி திருப்பி கெட்ட பக்கம் மடித்து ரெண்டாக அப்படி மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் 4 சைடும். அடுத்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் கிளாத்தை கெட்ட பக்கம் வச்சுருக்கேன். பாருங்கள், ஆப்போசிட்டாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ரெண்டாக மடிக்கணும். இப்படி மடித்து இந்த ஓரத்துலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது வந்து துணி அப்படி இழுக்கக்கூடாது. இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சாச்சு. இந்த ஒன் சைடு ஃபுல்லாக தைச்சக்கப்புறம் இப்போ நூலை நான் எவ்வளோ தூரம் இழுத்துருக்கேன். இழுத்தக்கப்புறம் மறுபடி இது ரெண்டாக அப்படி மடிக்கணும். பக்கத்தில் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த சைடும் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த 2 சைடும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்படி இருக்கும். நம்ம மடித்து இன்னும் 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டா கர்ச்சீஃப் ரெடி ஆகிடும். இந்த 2 சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னும் அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 சைடும் வந்து அதே மாதிரி மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா கர்ச்சீஃப் ரெடி ஆகிடும். இப்போ 4 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு அழகான கர்ச்சீஃப் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.